வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட்டில் பல்வேறு புதிய செய்திகள் வந்திருக்கு. பல கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கி கப்பல்கள் தாக்கப்பட்டது தான் மிகப்பெரிய செய்தி. சரியா? அதை தொடர்ந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சவுத் ஆஃப்ரிக்கா மறுபடியும் போய் விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த செய்திகளெல்லாம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. என்ன கப்பல்கள்லாம் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ஷல்ஸ் அப்படின்ற ஒரு தீவு கொடியை ஏந்தி வந்த ஒரு கப்பல், அட்வான்டேஜ் ஸ்வீட் அப்படின்னு அந்த கப்பலின் பெயர். அது ஒரு க்ரூட் ஆயில் ஏற்றிட்டு வந்த டேங்கர். அந்த டேங்கரை ஏமனை சேர்ந்த ஹவுதிகள் வெற்றிகரமாக தாக்கி சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. மற்ற மாதிரிலாம் அடித்து நாசம் பண்ணது மட்டும் இல்லாமல் சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. இப்போது அதில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு $50 மில்லியன் மதிப்புள்ள க்ரூட் ஆயிலை அவங்களே எடுத்துக்க போகிறாங்களாம். இது எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஏன்னா இவங்க முதல்ல சொல்லியிருக்காங்க, நாம் உங்களுக்கு இது சொல்கிறோம், எச்சரிக்கை கொடுக்குறோம், இங்கே வராதிங்க அப்படின்னு. அப்போவும் கேட்காம போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் கப்பலை தாக்கி பிடிச்சிட்டாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் கப்பல், அந்த பிரிட்டிஷ் கப்பலையும் இதே போலவே தாக்கி இருக்கிறார்கள். தாக்குனது துல்லியமான தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த துல்லியமான தாக்குதலில் 2 பிரிட்டிஷ் ஆட்கள், அந்த க்ரூவை சேர்ந்த பிரிட்டிஷ் கண்ட்ரியை சேர்ந்த மக்கள் 2 பேர் அந்த கப்பலில் பணிபுரிந்தவர்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த தாக்குதல் நேரடியாக அவங்க மேலே விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. 2 பேர் செத்து போயிருக்காங்க. அதை பிரிட்டிஷ் எம்பசியே உறுதி செஞ்சுருக்கு. சரியா? இதை தாண்டி பார்த்திங்கன்னா ட்ரூ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்க கப்பல், அந்த கப்பலையும் துல்லியமாக தாக்கப்பட்டு கப்பல் பலத்த சேதத்துக்கு உள்ளாயிருக்கு. கப்பல் முங்கலாம் இல்லை, பலத்த சேதத்துக்கு மட்டும்தான் ஆளாயிருக்கு. இது ஒரு செய்தியாச்சா. இதை அந்த யாஹியா சாரே இருக்கார்ல, அவரே தான் அறிவிச்சிருக்கிறார், ஹவுதியின் தலைவராகிய அந்த யாஹியா சாரே. இதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு. அதுதான் முக்கியமான செய்தி. மற்ற தாக்குதல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் இந்த மார்ஷல்ஸ் தீவு ஒன்று, அப்புறம் இந்த ஒரு பிரிட்டிஷ் கப்பல் ஒன்று, இதெல்லாம் அந்த ட்ரூ கான்ஃபிடன்ஸ் என்ற கப்பல், இதெல்லாம் சாதாரண போக்குவரத்து கப்பல். ஆனால் அதை தாண்டி 2 போர்க்கப்பல்கள், அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு. அந்த தாக்குதலை அமெரிக்காவும் உறுதி செஞ்சிருக்கு. சரியா? முக்கியமான ஒரு விஷயம், எப்போவுமே ஒரு தாக்குதல் நடந்ததாக ஒரு அணியிலிருந்து வர செய்தியை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இந்த அனைத்து தாக்குதல்களும் எதிர்த்தரப்பிலிருந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அப்போது இன்னும் அந்த ஹவுதிகளின் பிடியில்தான் அந்த கல்ஃப் ஆஃப் ஏடன், செங்கடலுக்கு உள்ளே நுழையக்கூடிய அந்த நுழைவு வாயில் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த போரின் தன்மையை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகள்லாம் தலைகீழ நிற்கிறாங்க. அமெரிக்காவும் தலைகீழ நின்று பார்க்குது, ஒன்றும் நடக்கலை. அதனால் நெத்தன்யாகு வழக்கம் போல் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, தன்னுடைய அடக்குமுறையை இந்த அப்பாவி பொதுமக்கள் மீது தான் தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறார். நேற்று நாம் போட்ட அந்த காணொலியில் அந்த புகைப்படத்தை நம்ம பகிர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்திங்களா? நம்ம பகிர்ந்தது அந்த சிறுவனின் படம், அதுக்கு சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக செத்த போது இருந்த அந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும். அதை போடவே முடியாது. போட்டோம்னா கண்டிப்பாக யூடியூப்பில் கேன்சல் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால தான் நம்ம போடலை. ஏன்னா அந்த உடல் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம எகிப்து மம்மிகள் அப்படின்னு சொல்லி சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? பல ஆண்டுகளுக்கு முன்பு பதப்படுத்தப்பட்ட உடல் அப்படின்னு சொல்லி வெறும் எலும்பும் தோலுமாக இருக்கும் பாருங்கள், அப்படி தான் இருந்தது. வேறு எதுவுமே இல்லை உடலில், வேறு எந்த பகுதியிலும் சதைன்றதே மருந்துக்கு கூட இல்லைன்ற அளவுக்கு அந்த குழந்தை 10 வயசு குழந்தை அப்படி ஒரு பசியின் கொடுமையில் செத்து போச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் 6ஆம் தேதி போய் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரொவிஷ்னல்
மெஷர் அப்படின்னு சொல்லி ஒரு தற்காலிக நடவடிக்கையாக சில விஷயங்களை இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொன்னாலும் அவை கடைபிடிக்கப்படவில்லை. இப்படி பட்டினி சாவுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பட்டினி சாவுகளை உடனடியாக நிறுத்துவதற்கு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இம்மீடியட்டாக, அதாவது நீங்கள் விசாரித்து வர்றதெல்லாம் அப்புறம் வாங்க மெதுவாக, அர்ஜென்ட் மெஷர், அந்த ப்ரொவிஷனல் மெஷர் மாதிரி இப்போ ஒரு அர்ஜென்ட் மெஷர் வேணும். உடனடி நடவடிக்கையாக ஏதாவது ஒன்று பண்ணி அந்த காசா பகுதிக்கு உணவுப் பொருட்கள் போய் சேரணும். அது போய் சேருவதற்கு உண்டான வேலைகளை எப்படியாவது முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்கா தன்னுடைய பெட்டிஷனை கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்தில் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பின்தங்கிய நாடாகவும் 3ஆம் உலக நாடுகளில் ஒரு நாடாக இருந்தால் கூட தன்னுடைய முயற்சியில் சற்றும் மனம் தளராமல் போய் மீண்டும் மீண்டும் இந்த எளிய மக்களின் துயர் துடைப்பதற்கு தேவையான வேலையை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நமது பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும், கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். முன்னேறிய நாடுகள், பணக்கார நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள்லாம் வாயை மூடிட்டு கம்முன்னு உட்கார்ந்துக்கூடிய இந்த சூழலில் இப்படி ஒரு முன்னெடுப்பை சவுத் ஆப்பிரிக்கா எடுத்திருக்கு அப்படின்றது, மறுபடியும் எடுத்திருக்கு அப்படின்றது. ஏன்னா அதையும் கோட் பண்ணியே சொல்லியிருக்காங்க. கடந்த February 16 நீங்கள் கொடுத்த அந்த ப்ரொவிஷனல் மெஷர்ஸ் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் அந்த ப்ரொவிஷனல் மெஷர்ஸ் எதுவுமே நடவடிக்கைக்காக வரவே இல்லை. இன்னும் தொடர்ந்து இஸ்ரேல் போரை நிறுத்துவதாகவோ இல்லை எந்தவித உதவிகளும் அந்த மக்களுக்கு போய் சேராத மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ முதல் கட்டமாக இந்த போர் நிறுத்தம் என்றதெல்லாம் அப்புறம் கொண்டாடலாம். முதல் கட்டமாக இந்த மக்களுக்கு தேவையான உணவு, உடை போன்றவை போய் சேரணும். மருத்துவ உதவிகள், உணவு உதவிகள் மற்றும் உடை போன்றவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை கண்டிப்பாக பாராட்டணும். ஸோ இப்போது வரை, இன்ற நிமிடம் வரை ஹமாஸ் தரப்பில் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற செய்தி நமக்கு வெளியே வரலன்றது வேறு விஷயமா இருந்தால் கூட, பார்ப்பதற்கு இந்த சூழல் இன்னும் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. வடக்கே ஹெஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த நேற்று கூட சொன்னோமே, அந்த பரக்கத் ரைஷா அப்படின்ற பகுதியில் தாக்குதல் நடத்தினாங்க. சுமார் 170 தாக்குதல்கள் சுமார் 25 மணி நேரத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. அந்த தாக்குதல் இன்னும் அந்த பகுதியில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த பராக்கா ரைஷா அடுத்தால ஹெஸ்புல்லா கைக்கு வந்துடும். எப்படி இருந்தாலும் இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த பகுதியும் அவர்கள் கைக்கு வந்துடும். இஸ்ரேல் ஏற்கனவே இந்த கோலன் ஹைட்ஸ் என்ற பகுதியை இழந்துருச்சு, அவங்க கண்ட்ரோலில் இல்லை இப்போது. ஆக இங்கே இவர்கள் நாங்கள் அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம்னு கதை விட்டுக்கிட்டு தெரிஞ்சால் கூட இஸ்ரேல் படைகளின் கைவசம் இருந்த பகுதிகளெலாம் அவர்களை விட்டு இப்போ போய்கிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஹெஸ்புல்லா லெபனானை சேர்ந்த ஒரு அமைப்பு. அங்கே இருந்து அவர்கள் தொடர்ந்து வடக்கு பகுதிகளில் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். நடத்துவது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் கைவசம் இருந்த முக்கியமான நிலைகளை எல்லாம் கைப்பற்றிட்டாங்க. இப்போ அடுத்தால இந்த பராக்கா ரைஷா மீது தொடர்ச்சியான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தாக்குதல்களில் அவர்கள் பெருமளவில் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய அந்த செய்திகளும் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது இஸ்ரேலின் பிடி தளர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இழந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது முக்கியமான செய்தி. அதே போலவே தெற்கே பார்த்தோம்னா ஹவுதியும் இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் 1, 2 இல்லை 5 கப்பல்களை தாக்கியிருக்கிறாங்க. ஸோ அவர்களிடம் தேவையான அளவுக்கு ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் கைவசம் இருக்குதுன்றதுனால தான். ஏன்னா இதுக்கெல்லாம் பேரே ஆன்டி ஷிப் மிசைல் அப்படின்னு பேர். அதுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு மிசைல், தரையிலிருந்து வான்வெளியாக சென்று கடலில் தாக்கக்கூடிய ஒரு வகையான மிசைல். இந்த மிசைல்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த கப்பல்களை எல்லாம் தாக்க முடியும், இல்லைன்னா தாக்க முடியாது. அப்போது தொடர்ந்து இதுவரை உள்ள கணக்கு எடுத்து பார்த்தோம்னா இந்த 150 நாட்கள் சொச்சமாக ஆகிப்போச்சு. இந்த 150 நாட்களுக்கு மேலே உள்ள இந்த போரில் ஹவுதிகள் இதுவரை சுமார் 1, 2லாம் இல்லைங்க, 40 கப்பல்களை இதுவரை சேதப்படுத்தியிருக்காங்க. 40 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு. 40 கப்பல்களின் மூலமாக எத்தனை பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள் அந்தந்த நாடுகளுக்கு.
அந்தந்த நாடுகளுக்கு இன்னும் திமிர் அடங்கலைன்றது தான் பார்க்கணும். இங்கே மக்களில் வந்து பசியும் பட்டினியுமாக செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குண்டு வெடிக்குது, இராணுவம் சுட்டு தள்ளுது, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் நான் நிப்பாட்ட முடியாது, உங்களுக்கு என்ன, எங்கள் சௌரியத்துக்கு நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு உட்காந்து கப்பல்களை வேணும்னே அதே வழியில் தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டு இருக்குது. சுமார் 40க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மொத்தமாக சோலி முடிஞ்சு போச்சு. இப்போவும் இன்னும் அறிவு வராமல் தொடர்ந்து படைகளை அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம அமெரிக்க போர்க்கப்பல்களே தாக்கப்பட்டிருக்கு. அதான் இப்போ இவர்களுக்கு புரியாத விஷயம் என்னென்னா, இது வந்து முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் காலத்தில் வேணால் நீங்கள் சொல்லலாம் எங்ககிட்ட நவீன ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு. இப்போ உள்ள காலம் அப்படிலாம் கிடையாது. நவீன ஆயுதம் எல்லார்ட்டையும் இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஒரு படத்துலலாம் வருமே, நானும் மதுரைக்காரன் தான்டா, நானும் வெட்டினாலும் வெட்டும் அப்படின்னு. அதே மாதிரி தான் யார் வந்து ஏவினாலும் மிசைல் போய் வெடிக்க தான் போகுது. சரியா? அதனால் அமெரிக்காட்ட தான் மிசைல் இருக்குது, மற்ற யார்ட்டையும் இல்லைன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அந்த காலமெல்லாம் மலையேறி விட்டது. இந்த பாலஸ்தீன மக்களின் உரிமை விரைவில் மீட்கப்பட வேண்டும். இதற்கு இவர்களின் போராட்டங்கள் மிகப்பெரிய வெற்றியை விரைவில் பெற வேண்டும். அதுதான் முக்கியம். வெற்றி இன்னொரு 5 வருஷம் கழித்து கிடச்சி என்ன பண்ணுறது? அதுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் செத்து போவோம். அதுக்குள்ளே இஸ்ரேல் வந்து விட்டு வைக்காது. ஸோ இந்த வெற்றி விரைவில் கிடைக்கணும். இந்த வெற்றி கிடைப்பதற்கு முன்பாகவே இந்த போர் நிறுத்தத்துக்கு தேவையான வேலைகள் உடனடியாக மற்ற நாடுகள் செய்ய வேண்டும். காத்திருப்போம், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த அப்டேட் வந்தவுடனே மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க.